சுவின் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற விஷயம், இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நியூஸாக இலங்கை முழுவதும் அனைத்து சோஷியல் மீடியா மற்றது நியூஸ் மீடியாக்கள் என எல்லாத்திலையும் பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம். அதானி குரூப் வின் பவர் ப்ராஜெக்ட்லேருந்து இலங்கையிலேருந்து வெளியேறியிருக்கு. இது சம்பந்தமான விடயங்களை தான் நாம் இன்னைய வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இந்த ப்ராஜெக்ட் ஓவர்வியூ என்ன, இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான விடயங்கள் என்ன, இதில் ஏற்பட்ட சர்ச்சைகள் என்ன, இது ஏன் ஏற்பட்டுச்சு, இப்போ தற்போது ஏன் வெளியேறி இருக்கின்ற விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு தரம் வெல்கம் டு சர்ஹோன்ஸ் வியூ. வாங்கோ இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்க போகலாம். இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க சக்தி தொடர்பான விடயங்களில் நான் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், இலங்கையில் புதுப்பிக்க சக்தியில் இலக்குகள் என்னென்னு சொல்லி நான் பார்க்குறேன்னு சொன்னால், உண்மையாக இந்த இலங்கைக்கு புதுப்பிக்கத்தக்க சக்திகள் தொடர்பாக இல்லாட்டி அது மூலமாக மின்சாரம் உண்டாக்குற சம்பந்தமான ஒரு நீண்ட காலம் ஒரு கொள்கை அளவில் இருந்தாலும், இப்போ ஆரம்பத்தில் அதாவது சரியாக அந்த நம்மளோட எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்த அந்த டைமில் இல்லாட்டி அதுக்கு பிறகான காலங்களில் இது சம்பந்தமான ஒரு சீரியஸ்னஸ் பிள்ளைங்கிச்சு. அதாவது அதுக்கு பிறகு அவங்க என்னன்னா ஒரு கோல் உண்டை செட் பண்ணாங்க, ஒரு இலக்குண்டை செட் பண்ணாங்க. 2030 புதுப்பிக்க சக்தி மூலமான மின்சார உற்பத்தியானது 70% இருக்கணும்னு சொல்லி 2030 அதான் டார்கெட் ஆயிருந்துச்சு. அதோட சேர்ந்த மாதிரி ஃபாசில் ஃபியூவல் டிபெண்ட்ஸ் அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது 30% 2030 இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு டார்கெட்டை இலக்குண்டை நிர்ணயிச்சிருக்காங்க. அப்போ இப்போ தற்போதைய கரண்ட் சிச்சுவேஷன் படி என்ன நடந்துக்கிறீங்க, கிட்டத்தட்ட 60% மின்சாரமானது தேர்மல் பவர் மூலமாக தான் நடக்குது. அதாவது நிலக்கரி மற்றும் டீசல் இதை எரிக்கிறது மூலமாக டைனமோக்களை சுற்ற வச்சு அதன் மூலமாக மின்சாரத்தை பெறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு காஸ்ட்லியான ஒரு ஒரு செலவை கூட்டுறதும் உற்பத்தி செலவை கூட்டுறதுமான ஒரு ப்ரோசஸாக காணப்படுது. அதனால நேரம் 2030 ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக, அதாவது புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலமாக கூடுதலான மின்சாரத்தை இலங்கையில் பெறணும்னு சொல்லி அதில் இலக்கு 70% வச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நான் பார்க்கணும் என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த எரிசக்தி மூலமாக தேர்மல் பவர் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு இலங்கையானது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் $4 பில்லியன் அமெரிக்க செலவழிச்சு வருது. அதுக்கு அதாவது நிலக்கரியை இறக்குமதி செய்கிற, டீசல் இறக்குமதி செய்கிற, அதாவது மின்சார உற்பத்திக்கான டீசல் இறக்குமதி செய்கிற அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான தொடர்ச்சியான ப்ரோசஸுக்காக வேண்டி கிட்டத்தட்ட $4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒவ்வொரு வருடமும் செலவிடப்படுது. இது கிட்டத்தட்ட இது ஒரு பாரி ஒரு தொகையாக இருக்கிறதுனாலையும் இந்த செலவை கட்டுப்படுத்துகிற விதமாக 2030 டார்கெட்டை வச்சுருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக 70% மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம்னு சொல்லி ஒரு டார்கெட்டை நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த அதானி காற்றாலை ப்ராஜெக்ட்ல சாராம்சத்தை இல்லாட்டி அதில் டீட்டெயில் என்னன்னு சொல்லி சும்மா பார்க்கலாம். நாம என்னன்னு சொன்னா, இந்த அதானி காற்றாலை ப்ராஜெக்ட்ல டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னா $442 மில்லியன் அமெரிக்க டாலர். இந்த காற்றாலை ப்ராஜெக்ட் மூலமாக எதிர்பார்க்கிற கெப்பாசிட்டி, அதாவது சக்தி அளவு எவ்வளோண்டா 484 மெகாவாட் மின்சாரத்தை எதிர்பார்க்காங்க பெறலாம்னு சொல்லி. அது எங்க லொக்கேஷன்ஸ் நமக்கு முந்தி சொன்ன மாதிரி அது மன்னார் அண்ட் பூனரேன் நோர்தன் ப்ரொவின்ஸ்ல இன்னைக்கு அது வட மாநிலத்தில் காணப்படுது. அடுத்த இன்னொரு விஷயம், ஏன் மன்னாரையும் பூனரேனையும் அந்த ஏரியாவை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட அந்த ஏரியா ஒரு காற்றாலை மின்சாரத்துக்கு இலங்கையில் இருக்கிற ஒரு ஐடியலான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அது அந்த ஏரியாவில் அந்த காற்று வேகம் கடும் கூடுதலாக இருந்த காரணத்தினாலேயும் அதில் எவரேஜான காற்று வேகமானது கிட்டத்தட்ட 7.9 மீட்டர் சுற்றளவில் அதை வேகமாக சுற்ற வைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வேகமான காற்று அடிக்கிறதால அந்த ஏரியாவை இவங்க தெரிஞ்சு எடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து சொல்லிச்சிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் அதாவது இப்போ அவங்களோட அவுட்புட் சரியான அவுட்புட் வந்து முடிச்சிருந்தா அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, கிட்டத்தட்ட 7 லட்சம் வீடுகளுக்கான மின்சாரத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். ரைட். இந்த ப்ராஜெக்ட் அடுத்த விஷயம் என்னன்னா, அதான் இங்கே கண்ட்ரோவர்ஷியலாக இருக்கிற விஷயமும் அடுத்து சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிற விஷயம் ஒன்று இதான். பல தரப்புகளாலேயும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. அதோட தற்போதைய ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிற டைமில் இந்த ப்ராஜெக்டில் இதில் நிறைய கண்ட்ரோவர்ஷியல் பிரச்சனைகள் இருக்கு. அடுத்தது இந்த பண கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு
சர்ச்சையும் பிரச்சனையும் எடுத்துருந்துச்சு. அதன்படி என்னன்னா இந்த இந்த இனிஷியல் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ரேட், அதாவது ஆரம்ப கட்டத்தில் இந்த பவரை வாங்குறதுக்கான ரேட் என்னங்கிறதுல இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இது என்னன்னு சொன்னா இந்த இதுல இனிஷியல் செட்டப் எப்படி இருக்குன்னு சொன்னா அதானி குழுமமானது அந்த இந்த இந்த வின் பவர் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கொண்டு போகும். அதில் அதுக்குரிய கிடைக்கப்படுற மின்சாரத்தை சிபிஓ இல்லாட்டி அரசாங்கமும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி. அதுபடி என்னன்னா இவங்க அக்ரிமெண்ட் பிரகாரம் எவ்வளோன்னு சொன்னா ஒரு கிலோவாட் பர் அவர் அதன்படி எவ்வளோ கொடுக்காங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட $0.082 அக்ரிமெண்ட் படி ஒப்புக்கொண்ட ஒரு விஷயமா காணப்படும். இப்போ பார்க்கலாம் ஏன் அதானி நிறுவனத்தில் டீல் அந்த ஒப்பந்தம் அல்லது அந்த உடன்பாடு ஏன் கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்கிற சம்பந்தமா கொஞ்சம் பார்க்கலாம். இதுல மெயினான ஒரு குரூஷியல் ரோல் இருக்கிறது என்னன்னா தற்போதைய அரசாங்கம், அது முந்தைய அரசாங்கம் இருக்கிறதுக்கு முந்தி இதிலிருந்து இது தொடர்பான ஒரு விமர்சனத்தையும் இதுக்கான எதிர்ப்பையும் வெளியிட்டுக்கே வருது. அது ஆட்சிக்கு வந்த உடனேயும் இது சம்பந்தமான விடயங்கள் ஆராயறதுக்குன்னு சொல்லி ஒரு குழுவை அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார். இப்ப இன்னைக்கு February 2025 13ஆம் தேதி, அதாவது 2025 February 13ஆம் தேதியான இன்று அதானி காற்றாலை நிறுவனமானது அந்த காற்றாலை ப்ராஜெக்ட் வின் பவர் ப்ராஜெக்ட்ல இருந்து விற்றுவாயி போயிருக்கு. இதுக்கு பிரதான காரணம் கிட்டத்தட்ட என்பிபி கவர்மெண்ட் மேனிஃபெஸ்டோவிலையும் அடுத்தது அவங்களோட ஒரு கொள்கையாக இருந்துச்சு. இது இந்த ப்ராஜெக்ட்ல ஏற்படுற கிட்டத்தட்ட செலவீடுகள், அடுத்தது இந்த ப்ராஜெக்டில் எக்ரி பண்ணிக்கிற தொகையெல்லாம் கூடுதல், இதுக்கு உள்ளாத வேற ஊழல் இருக்கலாம்னு சொல்லி ஒரு பாரி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனையை எப்போதுமே ஏற்படுத்தி இருந்துச்சு. புதிய இந்த டீல் சம்பந்தமா அன்றகுமார் திசாநாயக் ஜனாதிபதி அவர்கள் ஏற்கனவே ஒரு குழு அமைச்சர் சம்பந்தமா சொல்லியிருந்தேன். இப்போ இதில் அவங்களோட மெயின் கன்சர்ன் என்னன்னா கிட்டத்தட்ட இவங்க எக்ஸி பண்ண தொகை இருக்குதானே, அதாவது 0.082 per kilowatt per hour விஷயமானது அந்த அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் இனிஷியல் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ரேட், இனிஷியல் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ரேட் பிபிஏ ரேட் சொல்லுங்க. இந்த அமௌண்ட் $0.082 சொல்ல இந்த அமௌண்ட் ஆனது மற்ற நாடுகளோட ஒப்பிடக்குள்ள கடும் கூடுதலாக இருக்கிறதாகவும் அதுக்கு இதுக்குள்ள வேற ஏதோ ஒரு ஊழல் ஒன்று இருக்கலாம், இல்லாட்டி இந்த டீலானது எப்படி நடந்துச்சுங்கிற சம்பந்தமான ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படத்தன்மை இல்லைன்னு சொல்லியும் தற்போதைய அரசாங்கம் அந்த டைம்லேயே விமர்சிச்சிருந்து. இதன்படி என்ன சொல்லாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட வின் பவர் ரேட் எவ்வளோ இருக்குன்னு சொன்னா அதே இருக்கு, அதாவது per kilowatt அவர் சொல்ல விஷயத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு இந்தியாவில் $0.04 தான் காணப்படுது. அதே மாதிரி பங்களாதேஷில் இருக்கிற வின் பவர்ஸுக்கு எவ்வளோ எடுக்காங்கன்னு சொன்னா அந்த இது இப்படி எவ்வளோன்னு சொன்னா $0.05 அதாவது இந்த 2 நாடோட ஒப்பிடக்குள்ள தெற்காசியாவில் இருக்கிற ஷாக் நாடுகளுக்குள்ள இருக்கிற இந்த 2 நாடோட ஒப்பிடக்குள்ள இலங்கைக்கு இவங்க ஒஃபர் பண்ற அந்த ரேட் கடும் கூடுதலாக இருக்கு, $0.082. ஆனால் இந்தியா பங்களாதேஷ் பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு சொன்னா $0.04க்கும் $0.06க்கும் இடையிலான இருக்கு. அப்ப அதன்படி என்னன்னா தற்போதைய அரசாங்கம், புதிய அரசாங்கம் ஒரு ரீநெகோசியேஷனுக்கு வந்துச்சு. அதை அவங்க ஆஃபர் பண்ணாங்க என்னன்னு சொன்னா நாங்கள் $0.082 தரமாட்டோம், $0.06 நாங்கள் மேக்சிமம் தரோம், நீங்க இதை கொண்டு போங்க, இல்லாட்டி இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அதை அதானி நிறுவனமானது மறுத்துச்சு, நாங்கள் $0.082 தான் செய்வோம்னு சொல்லி அதானி நிறுவனமானது அரசாங்கத்தோட ஆஃபரை மறுத்துருந்துச்சு. இந்த டைம்ல அடுத்து சர்வதேச ரீதியாக, அதாவது யூஎஸ்ல கிட்டத்தட்ட அதானி குழுமத்துக்கு எதிராக பல்வேறு சட்ட பிரச்சனைகளும் அதோட விடயங்களும் நடந்துக்கிறது. ஆனால் அது இலங்கையிலும் தாக்க செலுத்துமான்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருந்தாங்க. அது மறைமுகமான தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அது அரசாங்கத்துக்கும் அது ஒரு சாதகமான ஒரு விஷயமாக போயிடுச்சு. என்னன்னு சொன்னா அந்த அரசாங்கம் ஒஃபர் பண்ண அந்த ரேட்டுக்கு, அதாவது அந்த எக்ரிமெண்ட்டை ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு மேலதிக அழுத்தத்தை அந்த அதானி நிறுவனத்தின் மேலே செலுத்தக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதுல இன்னொரு விஷயம், அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், இதுவும்
இந்த அதானி குழுமத்தில் இந்த ப்ரொஜெக்ட் ஆனது இதுக்குள்ளே வாரதுக்கு இலங்கைக்குள்ளே வாரதுக்கும் அந்த ரேட் ஆனது ரேட்டில் ரீநெகோசியேட் பண்ணுறதுக்கு இலங்கை தவிர்த்து இந்த டைம்லேயும் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸும் ஒரு காரணமாக இருக்கு இந்த ப்ரொஜெக்ட் ஆனது வாரதுக்கும் இது கேன்சல் ஆகிறதுக்கும் காரணமாக இருக்கு. அதாவது புவிசார் அரசியல் தொடர்பான சர்வதேச அரசியல் தொடர்பான விடயங்கள்ல இலங்கையோட பங்களிப்பு ஒரு பெரிய ஒரு குரூஷியலான இடத்துல இருக்கிறதால இலங்கையானது உலகத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு ஹப்பில் இருக்கிறதால நாடுகள் வல்லரசுகள் எல்லாம் என்ன சொன்னா தங்களோட ஆதிக்கத்துக்குள்ள அந்த நாட்டை இலங்கையை வச்சிருக்கணும்னு சொல்லி மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல்வேறு தந்திரோபாயங்களை மேற்கொண்டு எப்படியாவது அதுக்குள்ள உள்ளிருக்கணும்னு சொல்லி செய்கிற டைம்ல இந்த ஜியோ பொலிட்டிக்கல்ங்கிற விஷயம் வருது. இப்ப இலங்கை பொறுத்த வரைக்கும் பிரதானமான எதிரிகளாக ஆராய்ச்சி இருக்காங்க இந்தியாவும் சைனாவும். ரெண்டு ஆதிக்கமானது இலங்கையை பொறுத்த வரைக்கும் எப்பயும் இருந்துகிட்டே இருக்கு. இதுல அதானியில பிரசன்ஸ் இல்லாட்டி அதானி ஏன் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஏன் வந்துச்சுன்னா அது இந்தியாவோட ஜியோ பொலிட்டிக்கல்ஸ்ல ஒரு நோக்கமாகவும் இருக்கலாம்னு சொல்லி கருதப்படுது. உதாரணமாக இந்தியா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்கள் நிறைய முதலீடுகளை இலங்கையில மேற்கொண்டிருக்கு. அதுவும் இந்த ஜியோ பொலிட்டிக்ஸுக்குள்ள வர ஒரு இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் மூலமாக ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் மூலமாக இந்தியா சைனாவுடையதான இலங்கையில ஆதிக்கம் செலுத்துறது தொடர்பான ஒரு காம்படிஷன்ல இல்லாட்டி அந்த போட்டியில மாறி ஏட்டிக்கு போட்டியாக கிட்டத்தட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்களை இந்தியாவும் சைனாவும் செஞ்சிருக்கு. அதன்படி பார்த்தோம்னு சொன்னா மேற்கு இறங்குதுறை வெஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் சம்பந்தமாக பார்க்கலாம். இப்போ அது கிட்டத்தட்ட கொழும்புல இந்தியாவை வந்து கிட்டத்தட்ட 700 மில்லியன் US உள்ளது அதுக்கு முதலிட்டு வச்சிருக்கு. அதே மாதிரி ட்ரிங்கோமல ஆயில் ஃபார்ம் ட்ரிங்கோவில் இருக்கிற ஆயில் டேங்க் ஃபார்ம் அந்த டேங்க் ஃபார்ம் கிட்டத்தட்ட 500 மில்லியனை இந்தியாவை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி அதானில வின் பவர் ப்ராஜெக்ட் இது இன்றைக்கு கேன்சல் ஆயிருக்கு. அதுவும் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் உள்ள வரக்கூடிய மாதிரி இருக்கலாம்னு சொல்லி சந்தேகப்படுது. இதே மாதிரி சைனா இந்தியாவுக்கு போட்டியாக சில இன்வெஸ்ட்மெண்ட்களை இலங்கையில் செஞ்சிருக்கு. அதில் முக்கியமாக கொழும்பு போர்ட் சிட்டி அது கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஹம்பாந்தோட்ட போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1.3 பில்லியனை சைனா இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. மற்றொரு விஷயம் நுரைச்சோலை கோல் பவர் பிளான்ட், அதாவது நுரைச்சோலையில் இருக்கிற நிலக்கரி மூலமாக மின் உற்பத்தி செய்கிற நிலையத்துக்கு 755 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சைனாவானது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ இதில் அதானி குழுமத்தில் வெளியேற்றமானது இல்லாட்டி அவங்களோட விட்ரோவலானது சில நேரங்களில் சைனாவுக்கு இந்த மாதிரி புதிய இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கிடைக்கலாம். ஏன்னு சொன்னால் இதுக்கப்புறம் இன்னொரு இன்வெஸ்டர்ஸ் வந்து வரால் சைனாவிலேருந்து வருவாராக இருந்தால் இந்த ஜியோ பொலிட்டிக்கலில் இலங்கையில் கூடுதலானதாக கஞ்சிருக்கிற ஒரு நாடாக சைனா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி ஒரு பாரிய ஒரு தொகை உண்டு, பெரிய ஒரு தொகை உண்டு விட்ரோவல் ஆகுறதால இலங்கையோட வின் பவர், அதாவது காற்றாலை மின் உற்பத்திக்கு என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு கன்சர்ன் உண்டு சம்பந்தப்பட்ட தரப்பாலையும் அது சம்பந்தமான ஸ்டேக் ஹோல்டர்ஸாலையும் தற்போது எழுப்பப்படுது. இப்படி காசு ஓடுன்னு சொல்ல விஷயம் உண்டு ஒரு பக்கம் இருக்கு. இது மூலமாக ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக கூடுதல் மின்சாரத்தை பெறலாம். இதுல விட்ரோவல் இலங்கைக்கு எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லி நாம பார்க்கலாம். இதுல அடுத்த கட்டமா என்ன அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இந்த பிட், அதாவது விலைமனு கோரலை திரும்ப ஓபன் பண்ண போது சர்வதேச சமூகத்துக்கும் இலங்கையில் உள்ள ஆட்களுக்கும் திரும்ப அந்த பிட் ப்ராசஸை திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கு. இது மூலமா என்னன்னா புதிய முதலீட்டாளர்களை இலங்கை கவரக்கூடிய மாதிரி இல்லாட்டி அவங்கள அணுகக்கூடிய மாதிரி இந்த ப்ராஜெக்டை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. அதை எங்க இருந்துச்சுன்னா இந்த அரசாங்கம் ஐரோப்பா அடுத்து மிடில் ஈஸ்ட் போன்ற நாடுகள்ல இருந்து இந்த ப்ராஜெக்டுக்கான புதிய முதலீட்டாளர்களை கொண்டு வர்றதுக்கான விருப்பத்தை மறைமுகமாக தெரிவிச்சிருக்கு. அடுத்தது இன்னொரு பாசிபிலிட்டிஸ் ஒன்று இருந்துச்சுன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ங்கிற வகையில் அரசாங்கமும் தனியார் முனைந்து இலங்கையில் தனியார் முனைந்து ஒரு இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான முன்மொழிவுகளை அரசாங்கத்தில் வைக்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் ஒன்று செய்யலாம். அடுத்தது என்ன சொன்னா இதையும் ஒரு ஸ்டேட் ஓன் என்டர்பிரைசஸுக்கு மாற்றக்கூடிய மாதிரி இந்த வேலையை செய்யலாம். வின் பவர் ப்ராஜெக்ட் டோட்டல் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட அரசாங்கம்
அரசாங்கத்தில் ஒரு தனியான ஒரு கம்பெனியாக அதை நிர்வகிச்சு ஸ்டேட் ஓன் என்டர்பிரைசஸ் சொல்ல விஷயம். ஸ்டேட் ஓன் என்டர்பிரைசஸ் இது சம்பந்தமா சில ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும், சில ஆளுக்கு தெரியாம இருக்கும். இது சம்பந்தம் இன்னொரு வீடியோவை நான் வருங்காலத்தில் போடுவேன். அப்படி ஒரு நிறுவனமாக இதை கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு கீழேயே இதை செயற்பட வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். ரைட். இப்போ கடைசியாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம். என்னன்னு சொன்னால், கடைசியாக நாங்கள் செல்லக்கூடிய விஷயம், பார்க்கக்கூடிய விஷயம், கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த வின் பவர் ப்ராஜெக்ட் இலங்கை இழக்கிறதால இவங்களோட எனர்ஜி செக்டர்ஸுக்கு, அதாவது மின் வலு சக்திக்கு ஏதாவது பாதிப்புகள் நடக்கூடிய சாத்தியம் இருக்காங்கிற விஷயத்தை யோசிப்போம். இதுல இன்னொரு பக்கம், அடுத்த பக்கம் ஒன்று இருக்கு. என்னன்னா, சரி ஓகே, ஆஃப்கோர்ஸ் அதுல காசு கூடங்கிற விஷயம் ஒன்று இருக்கு. அந்த அவங்க கேட்கிற தொகை மற்ற நாடுகள் ஒப்பிடக்குள்ள கடும் கூடுதலாகின்ற விஷயம் ஒன்று இருந்தாலும், இப்ப அந்த மணியை மட்டும் பார்த்து கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்டை நாம இதாக்கல, அது எது நீண்ட காலத்துக்கு கிடப்பில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே அதை உடனடியாக செய்ய வேண்டியிருக்கு. ஏனென்றா கிட்டத்தட்ட இலங்கையை பொறுத்த வரைக்கும் மின்சார தேவையானது, எல்லாருடைய மின்சாரம் எல்லா இடத்தையும் தேவைப்படுற ஒரு விஷயம் இருக்கிறதாலையும் அடிக்கடி இந்த மின்வெட்டுங்கிறது தவிர்க்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும்னு சொல்லியும் சொல்லலாம். இப்போ இது சம்பந்தமாக உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? கட்சி கட்சி பேரங்கள் அது எல்லாம் விட்டு போட்டு இது சம்பந்தமா அதானி குடும்பத்தில இந்த வெளியேற்றமானது இலங்கையை எப்படி பாதிக்கும், இல்லாட்டி இது ஒரு சரியான நடவடிக்கை தானாங்கிறத உங்களோட கருத்துக்களையும் நான் அறியறதுக்கு விரும்புகிறேன். அதோட நீங்கள் கொமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இந்த விஷயம் சம்பந்தமாக தான் இன்றைக்கு நான் பேச வந்தேன். இது தொடர்பாக உங்களோட கருத்தை நான் அறியறதுக்கு விரும்புகிறேன். மேலும் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறாங்களுக்கு நன்றி. ஏனைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் சம்மந்தமாக நீங்கள் அறிமுகப்படுத்தவும், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இது போல் தொடர்ச்சியான வீடியோக்குள்ள இன்னும் எதிர்பார்க்கும். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு புதிய டாபிக்கோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் இது சார்கோன் ஸ்வீட். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.